இன்னைக்கான மினி விலாக் என்னன்னு பார்க்கலாமா. லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையுமே வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் அப்படியே முட்டையுமே வேக போட்டுட்டேன். புதினா ரைஸ்க்கு வந்து அப்படியே எக் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதையுமே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான் போட்டிருந்தேன். பிரெட் ஆம்லேட் போட்டு அதில் லைட்டாக சாஸை ஊற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்தாச்சு. புதினா வந்து 2 கைப்பிடி வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட ஒரு 4 பல் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 4-5 முந்திரி பருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச புதினா பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். நான் தாராளமாக ஒரு 3 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வேணும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப சிம்பிளான புதினா ரைஸ் செஞ்சாச்சு. அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கும் அப்படியே பேக் பண்ணியாச்சு. கூடவே ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் 5-6 பருப்பு பாதம் வச்சு விட்டுட்டு அது கூடவே டேட்ஸும் வச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.